சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்ம போனதுக்கு அப்புறம் ஒருவேளை அவ வந்தா பாவம் ஏமாந்து போயிட மாட்டாளா? அது மட்டும் இல்ல புகழ், நீ வந்திருக்கிறத பார்த்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமா, உங்ககிட்ட மனசு விட்டு பேசுவா. நீங்க 2 பேரும் பேசி ஒண்ணு சேரணும் தாண்டா நாங்கெல்லாம் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அத்தை எந்த அளவுக்கு உங்களை பத்தி கவலைப்படுறாங்க. ஆனா நீங்க அருவிய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. அருவி பிரெக்னெண்டா இருக்கா. இந்த நேரத்துல அவ மனசை கஷ்டப்படுத்த கூடாது. நாம தான் இப்ப அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். தம்பி, பொண்ணுங்க வாயும் வயிறுமா இருக்கும்போது கட்டின புருஷன் தான் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. என்ன நேரமோ தெரியல, அவ அம்மா வீட்லயும் நீங்க நம்ம வீட்லயும் இருக்கீங்க. ஏதோ இப்பவாவது அருவியை பார்க்க வந்திருக்கீங்க. இப்பவும் அவசரப்பட்ட எப்படி தம்பி? நீங்க கொடுக்கற தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் அருவிக்கு இப்போ தெம்பா இருக்கும். நீங்க பக்கத்துல இருந்தா அருவிக்கு மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தையும் நல்லபடியா வளரும். எல்லாரும் நல்லா சொல்லுங்க, அப்பதான் ஏன் குழந்தைக்கு புரியும். எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு சும்மா. அண்ணே, கன்சீவா இருக்கிற ஒய்ஃப எப்படி கவனிச்சுக்கணும்னு நீங்க எங்கேயும் படிச்சு தெரிஞ்சுக்கலையா? மாமா, நான் வயசுல உங்களை விட சின்னவதான். நான் சொல்றத தப்பா நினைக்காதீங்க. அருவியக்கா தான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நானும் அருவியக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த அளவுக்கு நினைக்கும் போது நீங்க என்ன விட ஒரு படி அதிகமா யோசிக்கணும் மாமா. அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு பாருங்க மாமா. அது என்னன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நான் மட்டும் அவன் மேல கோவப்படணும்னு நான் நினைக்கிறேன். என்ன செய்யறது? அவ இப்பெல்லாம் என் பேச்சை கேட்கவே மாட்டேறா. ஐயோ, எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கா. இந்த இப்ப கூட நான் அவங்க கூட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுதான் பார்க்க கூடாதுன்னு வராம இருந்திருக்கா. அப்படி எல்லாம் இருக்காதடா. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதப்பா. அருவி உன் மேல உயிரையே வச்சிருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு அப்படி கோவப்படுறது சரியில்லைப்பா. அருவிக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனை வேற. ஒரு புருஷனா அவ மேல நீ காட்டுற அக்கறை வேற. நீ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத. பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அருவி மேல நீ அக்கறையை காட்டணும். நீ மத்த சமயங்கள்ல அருவி கூட சண்டை போட்டுக்கிட்டு பேசாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அவ மாசமா இருக்கா. இப்படி எல்லாம் நீ இருக்க கூடாதுப்பா. இன்னும் அவகிட்ட அன்பா இருக்கணும். அம்மா சொல்றத கேப்பல்ல. இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். ஆனா அருவி விஷயத்துல என்னால முடியாதுமா. என்னதான் அவ தப்பு செஞ்சிருந்தாலும் நீங்க அவளுக்கு தான் ஆதரவா பேசுவீங்க. என்ன மா, இதுக்கு மேல என்னால இங்க காத்துட்டு இருக்க முடியாதுமா. இப்ப நீங்க என் கூட வர போறீங்களா இல்லையா? இப்ப நீங்க எல்லாரும் என் கூட வரலனா நான் உங்க யாரு கூடயும் பேசவே மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, ஏன்னு நீங்க இப்படி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இது பாரு, நான் சொன்னது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அண்ணா விடு ஜீவா, சும்மாரு பேசாம. அத்தை, ஒரே ஒரு தடவை நான் கால் பண்ணி பாக்குறேன். ஐயோ இந்து, வேண்டாமா வேண்டாம். இவன் பிடிவாதத்தை பத்தி தான் உனக்கே தெரியுமே. பிடிவாதம் பண்ணியாச்சு, போலாம். இதுக்கு மேல இவனை வற்புறுத்த வேண்டாம். அவன் நினைச்சபடியே நடக்கட்டும். இதுல வேற பேச மாட்டானாமா. வாங்க வாங்க. அப்படின்னா நீங்க மாமா கூட போங்க, நாங்க போய் அருவியக்காவை பார்த்துட்டு வரோம். ஆமா சித்தி, நானும் வெளியில போய் பார்த்துட்டு வந்துடுறோமே. சரி சரி, அப்போ நீங்க போய் அவளை பார்த்துட்டு வந்துருங்க. லக்ஷ்மி, அந்த அல்வா கொஞ்சம் கொடு. டேய், வாங்கி குடுறா. கொடுங்க தம்பி. அவளுக்காக செஞ்ச கேரட் அல்வா அவகிட்ட கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிட சொல்லு. சரிங்க பாட்டி. சரி வரேன் சித்தி. இருடா, பார்த்து பாட்டி. கொடுக்காம போறா. இந்த லட்சுமி பார்த்து வாங்க. ஹெல்ப் பண்றானா பாரு.
போறேன். வண்டி நிறுத்துறா. விடாதா. அண்ணா சீக்கிரம் போங்க. டேய் முன்னாடி போடா. ஏய் நிறுத்து. ஏய் என்னையே தள்ளி விட்டு ஆட்டோல தப்பிச்சு போக பாக்குறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை நீ எங்க மேலேயே கை வைப்ப? ஏய் இறங்குற கீழ. ஏய் விடா விடா. தம்பி விடுங்க தம்பி, நான் சொல்றத கேளுங்க தம்பி. இந்த பொண்ணு என்னைய நம்பி ஆட்டோல வந்திருக்கு தம்பி. அவங்க தள்ளி விட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் தம்பி. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க தம்பி. ஏய் ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல நீ எங்க அடி வாங்க. போடா போடா. ஏய் பொறுக்கி பசங்களா, யாரா நீங்க? எதுக்குடா என்கிட்ட பிரச்சனை பண்றீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏய் இப்பதானே குவார்டருக்கு காசு தர மாட்டேன்னு எங்க 2 பேரும் தள்ளி விட்டு வந்த. அதுக்குள்ள யாருன்னு கேக்குற? மச்சான் நம்மளை தள்ளி விட்டு போனான்ல, அதே மாதிரி பதிலுக்கு நாம இவளை தள்ளி விடணும்டா. நல்ல ஐடியா மச்சான். டேய் என்ன பண்ணுவ? ஏய் டேய் ஏய் டேய் நிறுத்துக்கடா. எவ்வளவு திமிர் இருந்தா என்னையே கை நீட்டி அடிப்ப. இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. மச்சான் இந்த அடிலாம் அவளுக்கு பத்தாது, இன்னும் 4 அடி போடுறா. ஏய் அருவி அண்ணி. அங்க பாரு, நிறுத்து. அக்கா டேய் அண்ணி. டேய் யாரா நீங்க? டேய் அருவிக்கா. யாரோ வராங்கடா. வாடி வண்டிடா. என்ன வண்டியா? வாடா. ஓ சீக்கிரம் 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 போடா. ஏய் இல்லங்கடா. அருவிக்கா. அண்ணி என்னாச்சு அண்ணி? அருவிக்கா. அக்கா என்னாச்சு? அக்கா வயித்துல அடிச்சிட்டாங்களா? ஆமா, என்னால வலி தாங்க முடியல. எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு. உடனே ஹாஸ்பிடல் போலாம். என் குழந்தைய காப்பாத்துங்க. தம்பி அவங்கள ஆட்டோல ஏத்துங்க தம்பி. இருங்கக்கா. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் போலாம். நீ ஆட்டோல ஏறுவீங்களா? இருங்க. நீங்க போங்க, நான் பின்னாடி பைக்ல வந்துறேன். ஓகே. அம்மா வலிக்குது, முடியல. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. அண்ணே என்னண்ணே கோயிலுக்கு போய் இவ்ளோ நேரம் ஆகுது? இந்நேரம் சரஸ்வதியை பார்த்து திரும்பி வந்திருக்கணுமேனே. இன்னும் ஏன் அவ வராம இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணி சொன்னாதானே நான் நிம்மதியா இருக்க முடியும். ஏனே இவ இப்படி இருக்கா? சங்கரி இப்பதான் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. உட்கார்ந்து பேசாம போன உடனே திரும்பி வந்துட முடியுமா? எதுக்கு நீ தேவையில்லாம பதட்டப்படுற? அம்மா எதுக்குமா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நீங்களே வேணா அருவிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. நீங்க அருவி கூட பேசினாதாம்மா நிம்மதியா இருப்பீங்க. ஃபோன் பண்ணுங்க. ஆமா கரெக்ட். பேசாம ஒண்ணு பண்ணு, நீயே அருவிக்கு கால் பண்ணு.